கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் விலகி பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா? சார் 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 தள்ளி ஸ்டார்ட் தலை பேஷண்ட் இருக்காங்க, முன்னாடி பேஷண்ட் இருக்காங்க, தள்ளி விட்றாங்க. பேஷண்ட் இருக்காங்க சார். ஒரே பாதையா இருக்கா? பரவாயில்ல, மூச்சு கடவுள்லாம் ஒன்றும் இல்லையா? டாக்டர் சார், டாக்டர் சார், எம்எல்ஏ பண்ணிக்கலாமா? இங்கே பண்ணிக்கலாமா? மொபைலு ஆமா சார் சொல்லுங்க சார். பரவாயில்ல, கொடுப்பதில்லையா? முதலமைச்சர் நிவாரண ஏற்பட இருக்காங்க. அப்போ எப்படி அமைந்திருக்கிற தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு சுமார் 9:45 மணி அளவில் ஷார்ட் சர்க்கியூட் என்கின்ற வகையில் ஒரு மின் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. தீ விபத்தினால் பெரிய அளவுக்கு எந்த நோயாளர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் ஒரு 10% என்கின்ற அளவில் காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அதனால் ஏற்படுகிற புகை, அதேபோல் அந்த மருத்துவமனையிலிருந்து அவசர கதியில் இறங்குவதற்கு தாங்களாகவே யாருடைய அறிவுறுத்தலும் இன்றி ஒரு 6 பேர் லிப்டிலும் பயணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் லிப்டில் பயணித்த ஒரு 6 பேர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் 3 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை என்று 6 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு புகை சூழ்ந்த காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு அப்பொழுது அங்கே இருந்த தீயணைப்புத்துறை மீட்பு வாகனங்கள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் என்று ஏராளமான பேரை மாண்புமிகு நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர் இந்த சம்பவம்
அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தில், திரு காந்திராஜன் போன்றவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி 100க்கும் மேற்பட்டு, குறிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை என்பது எலும்பியல் மருத்துவமனை. எல்லோருக்குமே ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளினால் அவர்களால் எழுந்து நடமாடக்கூட முடியாது. அந்த நிலையில் இருந்தவர்களை தூக்கி வந்து மிக லாவகமாக இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த 100க்கும் மேற்பட்டவர்களில் வெறும் ஓபி என்கின்ற வகையில் அந்த புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று நேற்று இரவே நிறைய பேர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஒரு 3 பேர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் ஒரு 41 பேருக்கு 41 பேரில் 6 பேர் இறந்த நிலையில் சடலங்களாக இங்கே வந்து அவர்களுக்கு அந்த போஸ்ட்மார்டம் என்கின்ற இந்த ப்ரொசீஜர் முடிக்கப்பட்டு இந்த வீடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 4 பேருக்கு பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 31 பேர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவு இந்த சம்பவம் குறித்து தெரிந்தவுடன் மாண்புமிகு அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தொடர்பு கொண்டு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொன்னதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பக்கத்திலே இருந்த காரணத்தினால் விரைந்து வந்து இங்கே ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேகமாக வந்து விரைந்து பணியாற்றி மேலும் உயிரிழப்புகள் இல்லாத நிலையில் தற்காத்திருக்கிறார். இந்த 4 பேரில் பலத்த காயங்கள் உள்ள 4 பேரில் ஒருவர் மட்டுமே கொஞ்சம் 2-3 நாட்கள் ஆகும் அவர் மீண்டு வருவதற்கு. அந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மீதம் இருக்கிற 3 பேரும் நன்றாகவே இருக்கிறார்கள். மற்ற 31 பேர் லேசான காயங்களுக்கு உள்ளவர்கள், அவர்களும் இப்போது எல்லோருமே மிக தெளிவான நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சைகள், இந்த தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதோ அந்த எந்தெந்த சிகிச்சைகளில் என்னென்ன பாக்கி இருக்கிறதோ, என்ன சிகிச்சைகள் இன்னமும் மீதம் அளிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய கல்லூரி முதல்வர் தலைமையிலான மருத்துவர் குழு அவர்களை விசாரித்து அவர்கள் விரும்பும் பட்சத்தில் இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த சிகிச்சைகள் தொடரவிருக்கிறார்கள். யாருக்கு எந்த விதமான சிகிச்சை தேவைப்பட்டாலும் இந்த 35 பேருக்கும் இங்கேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர்களும் அதை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் என்கின்ற வகையில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதற்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் மாண்புமிகு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் வழங்கினார்கள். பலத்த காயமுற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் என்கின்ற வகையில் 4 பேருக்கு 4 லட்சம் ரூபாய் அமைச்சர்களுடைய கரங்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது. லேசான காயம் அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் 31 பேருக்கு ஆளுக்கு தலா 50,000 ரூபாய் என்கின்ற வகையில் முதலமைச்சர் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 41 பேருக்கும் 37,50,000 ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காயமுற்ற 35 பேருடைய குடும்பத்தாரும் இங்கே இருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவையோ அதை விரைந்து செய்ய அமைச்சர்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையின் கண்காணிப்பாளர் சொன்னாரு, அது என்னென்ன வகையில் ஒரு மருத்துவமனைக்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டுமோ அது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். 8-10 வகையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சரியா இருந்தது. இப்போ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபுல் ரிப்போர்ட் அவங்க காவல்துறையின் சார்பில் தருவார்கள். தந்ததுக்கு பிறகு அது குறித்து இல்ல அது அதாவது என்ன மாதிரியான இதுல வந்து விதிமீறல் இருக்கா இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத பின்னாடி காவல்துறையின் விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அதை இப்போ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை விசாரித்ததில் அவர்கள் அந்த
எந்த விதமான இதுவுமே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் தீவிரமா விசாரணைக்கு பிறகு அறிக்கை தர. தனியார் மருத்துவமனையில பெரிய இடம் தான் இருக்கு, 20 தயாராயிருக்கு, அதனால இறங்கி வரல. செவிலியர் கூட வெளியே வந்துட்டாங்க. நோயாளிகள் அவங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு படுக்கைகள், எவ்வளவு சதுரடி நிலம் வேண்டும், இதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ந்து முடிந்து அந்த அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு அதுல ஏதாவது விதிமுறைகள் இருந்தால் நடவடிக்கை. சுகாதாரத்துறை வந்து இதுக்கான ஆய்வுகளை வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து யாருக்கும் சொல்லிட்டு வர்றதில்லைங்க. முன்கூட்டியே போய் எல்லா வயரையும் போய் செக் பண்ணி நிறுத்த முடியாது. எல்லா மருத்துவமனைகள்லயும் வந்து மருத்துவமனையில வீடா இருந்தாலும் கூட ஷார்ட் சர்க்கியூட்டுங்கிறது டெஃபினட்டா எங்க வேணாலும் நடக்கும். அதை வந்து இதுக்கு வந்து தனித்தனியே எல்லா வயரையும் போய் தமிழ்நாடு முழுக்க போய் பார்த்து நிற்க முடியாது. ஆனாலும் இந்த மருத்துவ கட்டமைப்புகளோட இது வந்து விதிமுறைகளின்படி இருக்கிறதா என்பது குறித்தான இது மட்டும் ஆராய்ச்சி. ஒரு மாற்றுப்பாதையே இல்லாத ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை இருந்துச்சு. ஒரே வழி பாதை தான் போகக்கூடியது, ஒரே வழி பாதை தான். அதுதான் இப்ப சொல்லியிருக்கிறேன். எஸ்பி வந்து சம்பந்தமா கம்ப்ளீட்டா இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்ல எல்லா மருத்துவமனைகளும் அதாவது லைசன்ஸ் கொடுக்குறப்ப இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இதை போய் பண்றது இல்லை. எந்த லைசன்ஸ் கொடுக்கறதா இருந்தாலுமே இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. எந்த வகையிலாவது விதிமீறல் இருக்காங்கிறது லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாடிஃபை பண்ணும்போது எது வேணாலும் பண்ணிருக்கலாம். இது எது தவறுங்கிறத இப்போ காவல்துறை அறிக்கைக்கு பின்னால் முடிவு. இல்ல மருத்துவமனை குடியிருப்புல இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வெறும் ஃபேக்டரி ஏரியால மட்டும் மருத்துவமனை வைக்கணுங்கிறது குடியிருப்பு மக்கள் பயன்பாட்டுக்கான மருத்துவமனை. அதனால அது இல்லை. எந்த வகையிலாவது விதிமீறல் இருக்காங்கிறது உங்களுக்கு 2-3 நாள்ல அவங்க ரிப்போர்ட் கொடுத்த உடனே இங்க கலெக்டர் உங்களுக்கு பிரச்சனை. பொதுவா இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது லிப்ட் இயக்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த லிப்ட் யாரும் வந்து சமூக ஆர்வலர்களோ தன்னார்வலர்களோ வந்து லிப்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இறங்கல. அவங்களாவே பதற்றத்துல போய் அதுல குறிப்பா அட்டெண்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இல்ல நோயாளர்கள் ஒருவர் தான், அட்டெண்டர் தான் மீதி யாருக்கு. அவங்க பாதுகாப்பு கருதி அவங்க ஓடி போய் லிப்ட் ஆப்ரேட் பண்ணி போயிருக்காங்க. இதுல யாரும் போய் அவங்கள ஆஸ்பத்திரி நிர்வாகமோ இல்ல காவல்துறையோ இங்கிருந்து போன தன்னார்வலர் யாராவது அவங்களை லிப்ட் இறக்கி காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். அவங்களாவே போயிருக்காங்க. அதான் இது எல்லாருக்குமா ஒரே பதில். இப்போ வந்து காவல்துறையின் கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறையின் கண்காணிப்பாளர் இது சம்பந்தமா முழு விசாரணை, முழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவங்க ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதுக்கான பிரச்சனை